3 படிகள் தான் முன்னேற்றத்திற்கு மூலதனம் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்தை பேஸ் பண்ணி ஒரு 3 விஷயம் ஒவ்வொரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடருக்கும் ஒவ்வொரு டைரக்ட் செல்லருக்கும் மிக என்ன சொல்கிறதுனா அந்த தொழிலுடைய ஆழம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த ப்ராசஸ் இருக்கக்கூடிய 3 முக்கியமான விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் டியர் லீடர்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு வீடியோவில் 3 பவர்ஃபுல் திங்ஸ் ஆஃப் யுவர் டைரக்ட் செல்லிங் கெரியர் அப்படின்னு சொல்லலாம். இந்த டைரக்ட் செல்லிங் கெரியரில் ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குது. ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு நம்மளுடைய உழைப்புன்றது எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்றத இங்கே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அப்படிப்பட்ட ஒரு உழைப்புன்றது ஒரு 3 கட்டமாக நம்ம பிரிக்கலாம் பொதுவாக. ஸோ அதில் நம்பர் 1 ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, எப்போவுமே ஒரு டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த ஸ்டேஜ் 1 பொறுத்த வரைக்கும் ஓகே, ஸோ நம்மளுடைய உழைப்பு ரொம்ப அதிகமாக தேவைப்படும். டைரக்ட் செல்லிங்கில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒரு பிறந்த குழந்தைய தத்தெடுக்கிற மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதில் ஸ்டேஜ் 1 நம்ம அந்த குழந்தைய உருவாக்குறதுக்கு நிறைய உழைப்பை நம்ம கொடுத்து ஸோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா உருவாக்கணும். ஸ்டார்டிங்கில் நம்மளுடைய உழைப்பு ரொம்ப அதிகமாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் ஓகே, இன்விடேஷன், ப்ராஸ்பெக்டிங்கு, ஃபாலோஅப், க்ளோசிங்கு, இந்த மாதிரி இந்த சேல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஸ்டேஜ் நம்பர் 1. செகண்ட் ஸோ ஒரு சிஸ்டமை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய மக்களுடைய சக்தி ரொம்ப அதிகமாக தேவைப்படும். இது பீப்புள் டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லலாம், பீப்புள் பேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இல்லைனா அந்த வேலை நடக்காது, சிம்பிளாக சொல்ல போனோம்னா டி லீடர்ஸ். ஓகே, இந்த ஒரு ஸ்டேஜை கடந்து தான் எப்பேற்பட்ட லீடராக இருந்தாலும் எப்பேற்பட்ட பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர் இருந்தாலும் வர முடியும். ஸோ இதில் 3வது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, சிஸ்டம் டிபெண்டன்ட், சிஸ்டம் பேஸ்டாக இருக்கணும். அதாவது நம்மளுடைய லீடர் அந்த இடத்துல இல்லைனாலும் நம்ம அந்த இடத்துல லீடராக உருவானதுக்கப்புறம் இல்லைனாலும் நம்ம அந்த வேலை ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்கணும். பொதுவாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் எல்லாமே பேசிவ் இன்கம்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த லீடர் இப்போ உங்கள் கம்பெனியில் இல்லாமல் அவங்களுக்கு இன்கம் வருதா அப்படின்றது நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் சிஸ்டம் பேஸ்டு. அண்ட் இந்த ஒரு சிஸ்டம் பேஸ்டு இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, யாருக்கு என்ன வேலை, அவங்களுடைய விஷயங்கள் என்ன, ஒருவேளை அவங்க இல்லைனாலும் அந்த வேலை நடக்கணும். ஓகே, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி செட் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் சிஸ்டம் பேஸ்டுன்னு சொல்லுவோம். இது நீங்கள் வேறு லெவலில் நீங்கள் டீப்பாக கற்றுக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்கொயரி பண்ணி நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், ஹேவ் அ கிரேட் டே, டேக் கேர் டியர் லீடர்ஸ்.